வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது குளியலுக்கு வேண்டிய பொடி அரைக்க போகிறேன், வாசனை பொடி. அதில் எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச ரோஜாப்பூ, பன்னீர் ரோஸு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கோங்க. இலையெல்லாம் பிச்சுட்டு சாமிக்கு வச்சுட்டு கூட அது வதங்கினதுக்கு பின்னாடி மறுநாள் எடுத்துட்டு வச்சுருங்க. இது அந்த மாதிரி நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். அது கூட சம அளவு பாசி பயிறு, கஸ்தூரி மஞ்சள், இதை நல்லா பொடியாக துண்டு துண்டாக பண்ணிக்கணும். இது கூட சேர்த்து அரைச்சி பன்னீரோ பாலோ தயிரோ எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி முகத்தில் ஒரு 10 நிமிஷம் தடவிட்டு ஃபேஷியல் மாதிரி பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த கருப்பு தளம்பெல்லாம் மறைஞ்சிரும். நான் இப்போ அதை எப்படி பொடி தயாரிக்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அம்மிக்கல்லில் நான் தட்டி உடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா பெருசாக இருந்தால் அரைப்படாதில்ல அப்படின்ட்டு. இது நிறைய அரைச்சா மிஷினில் கொடுத்து அரைக்கிறாங்க. ஆனால் அது முகம் எரியுதுன்னு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் நாங்கள் வீட்டுக்கும் சரி இல்லை யாரும் கேட்டாலும் இந்த பொடி தயாரித்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா என் ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்களே இந்த மாதிரி உங்களுக்கு உடனே ஒரு 3 நாளையில் காய வச்சு உடனே பொடி அரைச்சி தருவோம். வேணுங்கிறவங்க இதை என் வெப்சைட்டில் போடலாம். பாருங்கள் இது பொடி எப்படி இதாகுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். நாங்கள் இதுக்குன்னு தனியாக மிக்சி ஜார் இருக்குது, அதனால் அதில் போட்டு அரைச்சோம். வேறு நம்ம யூஸ் பண்ணுற மிக்சியில் அரைச்சா முகத்தில் தடவையில் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தனியாக ஜார் வச்சு அரைச்சேன். இந்த பாருங்கள், இது 3 சம அளவு இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் 1 ஸ்பூனு இந்த அளவுக்கு எடுத்து பாலோ இல்லை தயிரோ எது வேணாலும், பன்னீர் 3ஐயும் எதில் வேணாலும் கலந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் முகத்தில் ஃபேஷியல் மாதிரி பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாயந்தரம் வரைக்கும் அந்த ரோஜா பூ இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு, அது சுவாசிக்கையிலேயே. அதனால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பொடி உங்களுக்கு வேணும்னா நானே தயார் பண்ணி தர்றேன். என் நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களுக்கு 3 நாளையில் பொடி அனுப்பிச்சி விட்ருவேன் உங்கள் அட்ரஸ்க்கு. தேங்க்யூ.